ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கோகோனட் ஸ்டஃப் பன். வாங்க பார்க்கலாம். சூடான ஒரு கப் பால் எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அப்புறம் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அது 10 நிமிஷத்துக்காக. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 கப் மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதை மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி இப்போ இதை ஒரு சாஃப்டான டோ ஆக்கிக்குங்க. மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டோவாக ஊற்றிக்குங்க. நான் டோவை பிசைகிற மாதிரி நீங்களும் பிசையணும். இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 1/2 ஹவர்க்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஏலக்காவை சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக பாதாம், கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி, அப்புறம் கொஞ்சமாக ஃப்ரூட்டி டூட்டி, தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு. இப்போ அரைச்சி வச்ச சர்க்கரையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய் எடுத்துக்கிட்டு அப்புறம் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டோவை நான் பேசுகிற மாதிரி நீங்கள் பேசியணும். இந்த மாதிரி 2ஆக பண்ணிக்கணும். அப்புறம் இதை நான் ரோல் பண்ணுற மாதிரி நீங்களும் ரோல் பண்ணிக்கணும். நான் இதை 2ஐயும் ரோல் பண்ணிக்கிட்டேன் நல்லா. இப்போ வாங்க இதை ஒட்டிக்கலாம். நாங்கள் ஸ்டஃபிங் பண்ணுறத இது உள்ள வச்சுக்கலாம். நான் எப்படி கவர் பண்ணுறோன்னோ அதே மாதிரி நீங்களும் உள்ள கவர் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த டிசைன் மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த டிசைனில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கேக் டீன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அப்புறம் நாங்கள் பண்ணி வச்சிருந்த இது உள்ளே வச்சுக்கலாம். இது மேலே பால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அது 10 நிமிஷத்துக்காக. இது மேலே திருப்பி பால் நல்லா தேய்ச்சிக்கலாம். மூடியை திறந்துக்கலாம். அப்புறம் இது உள்ளே வச்சு மூடியை போட்டு மூடிடலாம். அது 40 நிமிஷத்துக்காக. அது லோ ஃப்ளேமில் நீங்கள் அடிக்கடி பார்க்கணும், இல்லைன்னா தீஞ்சிரும். அவ்வளோதான், எங்களுது ரெடி ஆகிடுச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ அது கொஞ்ச நேரம் கூல் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வெட்டணும். அவ்வளோதான், ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.